அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 391 பாடல் 389. நட்டாரை ஆக்கி பகை தனித்து வையிற்று பட்டு ஆர் துடி இடையார் படர்ந்து ஒட்டித் தொடங்கினார் இல்லத்து அதன்பின் துறவா உடம்பினால் என்ன பயன்? அறம் பொருள் இன்பம் என்று தமிழ் இலக்கியங்களிலே சொல்ல வேண்டியது. அறத்தினால் பொருளை ஈட்டி அந்த பொருளினால் இன்பம் எய்துவோம். இன்பம் என்பது முக்தியை குறிக்கக்கூடியதாக கொண்டால் ஒருவன் வாழ்க்கையிலே சிறந்த முறையிலே தன்னுடன் நட்பு கொண்டவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கி பகைவர்களை எல்லாம் அழித்து அழகான பெண் கூரிய பற்களுடைய சிறிய எடை கொண்ட பெண்ணோடு சேர்ந்து குடும்பம் நடத்தி நல்லபடியே இல்லறத்திலே எல்லோருக்கும் உதவி செய்தவனாக இருந்து பின்னர் துறவரத்தை மேற்கொண்டு செல்லாதவனுடைய வாழ்க்கையின் உடம்பு எதற்கு பயன்படும் என்று சொல்கிறார். உடம்பு பிறவி எடுத்ததின் நோக்கமே பிறவி எடுக்க முடியாத ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறவி பயன் என்பது என்னென்றால் மீண்டும் பிறக்காமல் இருப்பதுதான் பிறவி பயன் என்று சொல்லக்கூடிய மரபு. எனவே வாழுகிற காலத்திலே தனக்கு வேண்டியவர்களை எல்லாம் வறியவர்களாக இருக்கிறவர்களை எல்லாம் செல்வந்தர்களாக்கி அவர்களுக்கு வரக்கூடிய பகையை தனித்து நின்று எதிர்த்து அவர்களை சமாளித்து வெற்றியை ஈட்டி தன் நண்பர்களோடும் அழகான மனைவியோடும் இல்லறம் நடத்தி முடிந்து ஒரு வயதிற்கு அப்பால் துறவரத்தை மேற்கொண்டு முக்தி பெறுவது என்பதுதான் இந்த உடம்பு எடுத்ததான பயனை தவிர வேறு பயன் கிடையாது என்று சொல்லுகிற பாடல். முக்தி அடைய நல்ல இல்லறமே முக்தி அடையவும் காரணமாக அமையும் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். நட்டாரை ஆக்கி பகை தனித்து வையிற்று பட்டு ஆர் துடி இடையார் படர்ந்து ஒட்டி தொடங்கினார் இல்லத்து அதன்பின் துறவா உடம்பினால் என்ன பயன்? நன்றி, வணக்கம்.